ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். நம் சன்னதியிலே இப்பொழுது அனந்த சயன பெருமானா இருக்கக்கூடிய சைடத்திலே அனந்த சயனம், தலசயனம், உத்தான சயனம் என்ன சொல்லக்கூடிய 5 சயனங்கள். அதிலே சாரங்க சயனம். அப்படி பெருமாள் இங்கு அனந்த சயனமாக, அனந்தம்னா பாம்பு, 1000 தலையுடைய ஆதிசேஷனுக்குத்தான் அனந்தன். அது அனந்த நிலையமா இருக்கக்கூடிய விமானத்துக்கு கீழே இருப்பதனால அனந்த சயனம். சயனம்னா 10 கொண்டு இருப்பவர் அப்படின்னு பேரு. மகாபலிபுரமான தலசயன பெருமாள், தலைக்கு கை இருக்காது, தலகாணம் இருக்கு, வெறும் தரையிலே 10 இருப்பார். அப்படி புஜங்க சயனம் ரங்கநாத பெருமாள் புஜங்க சயனத்தோடு பெருமாள் இருப்பார். இங்கே நம்ம பெருமாள் அனந்த சயனனாய் ஆதிசேஷன் மேல் துயில் கொண்டு பெருமாள் வரக்கூடிய அத்தனை பேருக்கும் அனுகிரகம் செய்கிறார். பெருமாளை மனசால ஏற்றுக்கொள்வது என்ன அப்படின்றால், வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூழ பெருநீர் யமனை துறைவனை அப்படிதான் பெருமாள் ஏத்துக்கிறார். ஆயம் முதல்வனை அப்படின்னு சொல்றார். சங்கு சக்கரங்கள் ஏண்டும் தடக்கையன் பங்கையர் கண்ணானை பாடேலோ ரம்பாவாய்ன்றார். 16 திதிகள், அதுதான் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயரம் 1000 எல்லாம் நிலம் தரும் செய்யும் நீல் விஷம் வருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மட்டும் தந்திடும் பெத்த தாயினும் 1000 செய்யும். எங்க வெறும் தாயினே 1000 செய்யும். அங்க என்னன்னா, ஒரு குழந்தைக்கு தாய் போல ஒருத்தர் செய்ய மாட்டான். அப்போ பெருமாள் இந்த ஓம் நமோ நாராயணன் அஷ்டாட்சரத்தை சொல்லும் பொழுது பெற்றதாயினும் 1000 தாய்க்கு சமமா பெருமாள் ஓடி வருவான. அப்படியாப்பட்டவன் சுவாமி.